எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம பேச போகிற படம் பார்த்தீங்கன்னா டிபாச்சர்ஸ். ஜாப்பனீஸ் படம். இது 2008 வந்த படம். இது ஒரு மண் சார்ந்த படிப்பு. ஜப்பானிய மக்களுடைய வாழ்க்கையில் கலந்துருக்கிற சமூக நம்பிக்கையை, சடங்குகளை பற்றின ஒரு படம். இந்த படத்தோட நாயகன் டைகோ கொப்பாசியன். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வயலின் இசை கலைஞராக இருக்கார். அதுவும் அவருக்கு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஒர்க் அவுட் ஆகாமல் போயிடுது. அப்போ இவர் வந்து வேற ஒரு வேலைக்கு போகிறாரு. இவர் எந்த வேலைக்கு போகணுன்னாலும் அது ரொம்ப ஆத்மார்த்தமாக செய்யணும்னு ஆசைப்படுறாரு. அப்படி இவர் போகிற ஒரு வேலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஆத்மார்த்தமான வேலை தான். ஆனால் அவங்க நண்பர்களுக்கும் அவங்க வீட்டில் இருக்கிற யாருக்கும் பிடிக்கல அந்த வேலை. அது என்ன வேலைன்னா நோக்கான்சி. இந்த நோக்கான்சின்றது என்னென்னா சடங்குகளின் நிபுணர்னு சொல்லுவாங்க. எந்த மாதிரி சடங்குகளின் நிபுணர்னா அவங்க இறந்தவங்களை அழகாக மேக்கப் பண்ணி அவங்கள வந்து ஒரு ப்ராப்பராக அது எப்படி இருக்குன்னா நான் சொல்கிறேன். ஒரு கதையை ஒரு ஃபஸ்ட்டு சீனாக சொல்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்றது மட்டும். ஒரு வீட்டுக்கு போவாங்க. அங்கே ஒரு ஒரு உடல் கீழே படுக்க வச்சுருப்பாங்க, இறந்தவங்களுடைய உடலை. அப்போ இவங்க போயிட்டு அந்த இடமே ரொம்ப அமைதியாக இருக்கும். அழகாக போயிட்டு உக்காந்து ஒரு அந்த 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 உடம்புக்கு வந்து ரொம்ப மரியாதை கொடுத்து ப்ராப்பராக அந்த சுடுதண்ணியில் இருக்கிற துணியில் வந்து நினச்சி எடுத்துகிட்டு ட்ரெஸ்ஸு அவங்க அது மேலே போத்திருக்கோம். அதை அழகாக அவங்க உடம்பை துடைப்பாங்க. துடைக்கிறப்ப பார்த்திங்கன்னா அவருக்கு டவுட் வந்துடும். என்னென்னா இது அப்படி 2 பேருக்கு அவங்களுக்கு பேசிக்குவாங்க. அந்த 2 இவர் மெயின் இருப்பார், அசிஸ்டன்ட் இருப்பார். அசிஸ்டன்ட் வந்து வேலையை பண்ணுவார். அவர் தான் நம்ம ஹீரோ. அப்போ அவங்களுக்கு பேசிக்குவாங்க. அப்போ அவங்க போய் அங்கே ஆப்போசிட்டில் அந்த அம்மாட்ட கேட்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, இது மாதிரி இவங்க 3ஆம் பழனித்தரவர் தான். அவள் வந்து தன்னை வந்து ஒரு பெண்ணாக தான் இருக்குன்னு ஆசைப்பட்டா. நீங்கள் அவரை வந்து ஒரு பெண்ணாகவே மேக்கப் பண்ணுங்கள். ஏன்னா 2 ஆணாக மேக்கப் பண்ணுவோம், பெண்ணாக மேக்கப் பண்ணுவோம். அவங்களுக்கு சந்தேகம் வரப்போ நீங்கள் ஆணாக பண்ணுங்கன்னு சொல்லி பெண்ணாக பண்ணுங்கன்னு சொல்லிடுவாங்க. அப்போ அழகாக தொடச்சி அவங்கள வந்து அந்த ட்ரெஸ் பண்ணுறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கவித்துவமாக இருக்கும். அதாவது இறந்தவங்களுக்கு வந்து சடங்கு பண்ணுறது, அவங்கள மேக்கப் பண்ணுறதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு ஒரு கவித்துவமாக நான் எனக்கு தெரிஞ்சு எந்த படத்துலையும் நான் பார்த்ததே கிடையாது. அழகாக ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் அந்த சீன்லாம். அவ்வளோ நீங்கள் அந்த படம் கண்டிப்பாக பாருங்கள். அவ்வளோ நுணுக்கமாக இருக்கும் அந்த சீனு. அழகாக மேக்கப் பண்ணி எல்லாமே பக்காவாக பண்ணிவிட்டு அவங்க எப்படி சிரிச்சிட்ருப்பாங்களோ அதே மாதிரி பண்ணி அவங்க பார்க்குறப்ப வீட்டில் எல்லோரும் பார்த்துட்டு ரொம்ப அழுவாங்க. அதெல்லாம் இதுதான் அவங்களுடைய வேலையை. இதை முடித்து அவங்கள எடுத்துன்னு போய் அந்த சவப்பெட்டியில் படுக்க வைக்கிறது தான் அவங்க ஒரு வேலையாக வச்சுருப்பாங்க. அந்த ஒர்க்கு இருக்குது பார்த்திங்கன்னா அது ஒரு ஆர்ட் அப்படி சொல்லுவோம்ல. நம்ம ஒரு ஆர்ட் ஒர்க்கு, ஒரு பெயிண்டிங் பண்ணால் எவ்வளோ நுணுக்கம் இருக்குமோ, எந்த ஒரு துறையாத்தாலேயும் அந்த ஒரு நுணுக்கமாக பண்ணுவாங்க தெரியுங்களா. ஒரு ப்ரொஃபஷனலிஸ்ட்டை பண்ணுவாங்கள்ல, அந்த ப்ரொஃபஷனலிஸ்ட் பண்ணுற வேலையை அவ்வளோ நுணுக்கமான ஒரு வேலைப்படம் அந்த இடத்துல நான் பார்ப்பேன். நீங்கள் அந்த சீனு ஒன்று அவ்வளோ ஒரு ஒர்க் பண்ணியிருப்பாங்க அவங்க எல்லாருமே. அந்த சீனு தான் மட்டும் தான் படத்தில் இது படத்தோடைய மெயின் என்னன்றதே அங்கே தான் ஆரம்பிக்காது. ஜப்பானிய பாரம்பரியத்தில் அதுவும் முக்கியமாக ஷிண்டே மத நம்பிக்கையின்படி மரணம் வந்து ஒரு தீட்டுன்னு நினைக்கிறாங்க அவங்க எல்லாமே. அவங்களுக்கு இந்த மாதிரி வேலை செய்கிற நோக்கான்சிங்ஸை இவங்க சமூகத்துலேருந்து ஒதுக்கி வச்சிடுறாங்க. இதில் என்னென்னா நம்ம ஹீரோ வந்து இந்த வயலின் வந்து இசைக்கலைஞர் ஆசைப்படுறாரு. அந்த கனவு செதஞ்சு போனதால் இந்த நோக்கான்சியாக போன பிறகு அவங்க நண்பர்களும் புறக்கணிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வீட்டில் அவங்க மனைவி கூட அவரை வந்து புறக்கணிக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு கீழ்த்தரமான ஆள் மாதிரி அவங்க பார்க்க ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவரும் அதை பற்றி எந்த கவலையும் படாமல் அவங்களுடைய மாஸ்டர் இருப்பார். மாஸ்டரும் இவரும் அந்த சடங்குகளை வந்து கண்டினியூஸாக தொடர்ந்து செஞ்சுட்டு தான் இருக்காங்க. இவருக்கு இந்த டோக்கியோவுடைய பரபரப்பான சூழ்நிலை, இங்கே இருக்கிற கடன் பிரச்சனை, வாழ்க்கை அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து ஒதுக்கி வச்சுட்டு இவருடைய சொந்த கிராமத்துக்கு அவர் போகிறாரு. அங்கே வந்து அவங்க அப்பாவுடைய இறப்புக்காக அவர் போகிறார். அந்த இடத்துக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு. ஏன்னா இவரும் அவங்க அப்பாவுக்கும் கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் மன கஷ்டம். அவங்க அப்பா வந்து இவங்களை விட்டு போயிடுறதுனால இவர் வந்து கோபத்தில் வந்து அவங்க அப்பா பேசாமல் இருக்கார் அவங்க அப்பா கூட. ஆனால் அதுக்காக இறந்ததுக்கப்புறம் அவர் பார்க்கணுன்றதுக்காக மட்டும் தான் வராது. வந்தப்போ இவருக்கு வந்து எல்லாத்தையும் மறந்து ஒரு ஆழ்ந்த அமைதியான ஒரு ஜென் நிலையில் அந்த சந்தோஷமான ஒரு நிலைக்கு வந்து அவர் அங்கே இருப்பார். அங்கே போயிட்டு சின்ன வயசில் நம்ம கதாநாயகன் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பாவை வந்து பிரிஞ்சு போன பிறகு அவங்க அம்மா கூட இருக்கிறப்ப அவங்க அப்பாவுக்கும் இவருக்கும் கடித போக்குவரத்து இருந்திருக்கும். அதுக்கப்புறம் காலப்போக்கில் எல்லாம் போயிருக்கோம். அந்த கடித போக்குவரத்து எப்படி பட்டதுன்னா ரொம்ப ரொம்ப அது ஒரு அழகான விஷயம். ரொம்ப தேர்ந்தெடுத்த கல் இருக்குல்ல, அதை எடுத்து அந்த கடிதத்தில் வச்சு அவங்க பையன் அனுப்பிச்சி வர்றது, அப்புறம் அவங்க அப்பா அனுப்பிச்சி வர்றதெல்லாம் இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா இறப்புக்கு அவர் வந்திருப்பார். அவங்க அப்பா இறப்புக்கு வந்துட்டு இவர் வந்து ஒரு கோவத்தில் தான் இருப்பார். அப்போ வந்து அவங்க அப்பாவை பார்த்துட்டே இருக்கிறப்ப அவர் கை வந்து மூடி இருக்கும்.
அதை வந்து இவர் ஓப்பன் பண்ணி பார்த்தா, இவர் சின்ன வயசில் அவங்க அப்பாவுக்கு கடிதத்தில் கொடுத்து அனுப்பிச்ச அந்த கல் இருக்கும். அப்போ அவர் வந்து ரொம்ப எமோஷ்னலாக எழ ஆரம்பிச்சிருவார். என்னென்னா, நம்ம அப்பா வந்து நம்ம மேலே ரொம்ப பாசமாக தான் இருந்திருக்காரு, ரொம்ப அன்பாக தான் இருந்திருக்காரு அப்படின்றத அவர் அந்த இடத்துல புரிஞ்சுக்குவார் ஆக்சுவலாக. ஏன்னா அந்த இடத்துல பார்க்குறப்ப அந்த கல் தான் அவங்க ரெண்டு பேருக்கும் இணைக்கிற ஒரு இடமா இருக்கும். அது ரொம்ப ரொம்ப அழகான ஒரு இடம். அதுக்கப்புறம் இவருடைய அந்த ஆர்ட்டை, அந்த சவாடை பண்ணுற ஆர்ட்டை கரெக்டாக அப்படியே அவங்க அப்பாவுக்கு பண்ணுவார். அந்த இடம்லாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு அந்த இடம் ரொம்ப ரொம்ப பிடிச்ச இடமும் நான் சொல்லுவேன். நான் அதை எப்படி அந்த இடம் பார்த்தோன்னா, அவங்க அப்பா தன்னால் பேச முடியாத தன் மகன் மேலே வச்சு இந்த அன்பை வந்து எங்கே மகனுக்கு தெரியாமல் போயிருமோன்னு சொல்லிட்டு அந்த அன்பை வந்து வெளிப்படுத்துகிற இடமா தான் அந்த கல்லை நான் பார்த்தேன். அந்த கல் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பையனுக்கு வந்து அவருடைய அன்பை கடத்தியிருக்கும். அது இத்தனை வருஷமாக அவங்க 2 பேர் பேசலைன்னா கூட அந்த அன்பு தான், அந்த கல் தான் அவங்க 2 பேருக்குள்ளே இருக்கிற அந்த பாலமாகவும் நான் அதை பார்க்குறேன். அது ரொம்ப நுணுக்கமான இருக்கும். அந்த இடம் வந்து ரொம்ப டச்சிங்காகவும் இருக்கும். அது ஆக்சுவலாக இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி அங்கே ஜப்பானில் போனால் கூட 2008க்கு அப்புறம் அந்த நோக்கான்சி வந்து எந்த விதமான மாற்றமும் அங்கே நடக்கலை. அவங்கள அப்படி தான் ட்ரீட் பண்ணாங்க மக்கள் எல்லாமே. அங்கே இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ட்ரீட் பண்ணாங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த படம் வந்து உலக அளவில் எல்லா பெரிய விருது வாங்கின பிறகு, சிறந்த விருதுகள்லேருந்து எல்லாமே வாங்கின பிறகு, அங்கே இருக்கிற மக்களே வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த நோக்கான்சிங்களை வந்து ரொம்ப மரியாதையாகவும் ரொம்ப அன்போடு நடத்தம் தான் நான் வந்து படித்தேன். நான் அதை அதுதான் வந்து ஒரு சினிமா என்ன பண்ணிச்சின்னு எல்லாம் கேட்குறாங்கல்ல, அதுக்கான பதில் அதுதான். ஒரு சினிமா மாயை, சினிமான்றது ஒரு சும்மா, சினிமா ஒரு டைம் பாஸு, சினிமா ஒரு ஜாலி அப்படின்னு இங்கே இந்தியாவில் வந்து ஒரு மறைமுகமான ஒரு மாயத்திரை வந்து போட்டு வச்சதுனால தான் மக்களுக்கு, பெரும்பாலான மக்களுக்கு அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டப் வந்துடுது. ஆனால் எல்லா டைரக்டர்ஸும் இங்கே அப்படி கிடையாது. சில டைரக்டர்ஸ் அது மாதிரி ஒரு மண் சார்ந்த படைப்புகளையும் ஒரு ஆழ்மனம் சார்ந்த விஷயங்களையும் மனிதத்தையும் பேசுகிறதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா உண்மையும் பேசுகிறதுனால தான் சில படங்கள் வந்து இங்கே நிற்கிது. இந்த படமும் உலகத்தில் இது மாதிரி நிறைய இடத்துல இருக்கிற எல்லா படமும் சொல்கிறேன். சினிமான்றது பொதுவாகவே பார்த்திங்கன்னா பொய்யெல்லாம் கிடையாது, அது வந்து ஒரு மாயெல்லாம் கிடையாது, ஒரு டைம் பாஸ்லாம் கிடையாது. அது சமூக மாற்றத்தில் பெரிய பெரிய மாற்றத்தெல்லாம் பண்ணியிருக்கு. அதுக்கு இந்த படம் உதாரணம். ஒரு ஜப்பானில் ஒரு கலாச்சாரத்தை ஒரு அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா சாதி ரீதியாகவும் சில மத ரீதியாகவும் வந்து பார்த்திங்கன்னா மக்களை வந்து ஒதுக்கி வச்ச கல்ச்சரில் இந்த நோக்கான்சிஸை இந்த படத்துக்கு அப்புறம் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மரியாதையை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்கள சமமாக ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லோரும் ஒன்று தான்றதை புரிஞ்சுருக்காங்க. இதுவும் ஒரு ஆர்ட்டு தான் இது பண்ணி இன்றைக்கி அதை பல பேர் எடுத்து செய்கிற அளவுக்கும் வளர்ந்துருக்குன்றது தான் ஒரு முக்கியமான விஷயமாக நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஒரு கலைன்றது அது வந்து அதனுடைய வேலை என்னன்றதை இந்த மாதிரி படங்களை பார்க்குறப்ப நம்ம புரிஞ்சிக்க முடியும். அதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த படமும் அந்த வேலையை செஞ்சுருக்கு. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.